அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாம் நம்முடைய ஈமானையும் அமலையும் சரி செய்து கொள்வதற்காக வேண்டி பல வசனங்கள் மூலமாக நமக்கு பல உதாரணங்களையும் பல்வேறு எச்சரிக்கையான வாசகங்களையும் நமக்கு நினைப்படுத்துவார். அதன் அடிப்படையில் சூரத்துல் ஜில்சால் அத்தியாயம் 99 வசனம் 7, 8 وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. யார் ஒருவர் அணு அளவு நன்மை செய்த போதிலும் அது அவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்வார், அணு அளவு தீமை செய்த போதிலும் அதனை பெற்றுக்கொள்வார் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு அடியானை விசாரணைக்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற பொழுது அவனுடைய சிலேடுகள், செயல் ஏடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 99 செயல் ஏடுகள் அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதாக சொன்னார். ஒவ்வொரு அந்த செயல் ஏடுகளும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருக்குமாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஒரு சின்ன சின்ன அமலாக இருந்தாலும் அது நாளை மறுமை நாளில் நமக்கு பலன் தருமா என்பதாக சிந்தித்து ஆலோசனை செய்து கட்டாயமாக அதை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் உலக வாழ்க்கையானது சிறிது காலம் மட்டும்தான். ஆனால் மறுமையானது நிரந்தரமாக நன்மைகளையும் நிரந்தரமான வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹ் ரசூல் நமக்கு நினைவுறுத்தினார். ஆகையினால இயன்றளவு நம்முடைய அமல்களையும் எண்ணங்களையும் சரி செய்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.